பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் கீழே இருங்கள். கீழே இருங்கள் என்றால் தரையில் இருக்கிற கீழே இருங்கள் என்று அர்த்தமல்ல. ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல ஊழியக்காரங்க கையின் கீழிருந்து கற்றுக்கொண்டு அதற்கு பின்பு தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே என்கிற கோணத்திலே நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எலியாவுக்கு கீழே எலிசா இருந்து ஊழியத்தை கற்றுக்கொண்டார். மோசேக்கு கீழே இருந்து யோசுவா ஊழியத்தை கற்றுக்கொண்டார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஆதி திருச்சபைக்கு கீழிருந்து தான் ஊழியத்தை நிறைவேற்றினார். அதற்கு பின்பு கர்த்தர் அவரை பிரித்தெடுத்தார். உங்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்ன? உங்கள் குடும்பமாக இருக்கலாம், பெத்த உங்களுக்கு கீழே இருந்து பழகுங்க, பெரியவங்களுக்கு கீழே இருந்து பழகுங்க. அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் உங்களை மேலே கொண்டு வருவார் என்பதை நேற்றைய தினத்தில் பார்க்க ஆரம்பித்தோம். இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். நம்முடைய முற்பிதாக்களை குறித்து வேதம் சொல்லுகிற செய்தி என்ன வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 10:1. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எந்த கீழே இருந்தார்கள்? எதற்கு கீழாக இருந்தார்கள்? நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். சரிங்களா? கீழா இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திர வழியாய் நடந்து வந்தார்கள். நன்றாய் கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய முற்பிதாக்களை குறித்து, அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேலர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். நன்றாய் கவனிங்க. நீங்களும் நானும் அடுத்தது எங்கே கீழே இருக்கணும் தெரியுமா? மேகத்துக்கு கீழே இருக்கணும். இது என்ன பாஸ்டர், மேகத்துக்கு கீழே இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நன்றாய் கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட பின்பு பகலிலே அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தரே அவர்களுக்கு முன் சென்றார். அந்த மேகத்துக்கு கீழாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அதாவது கர்த்தருக்கு கீழாக அவர்கள் இருந்தார்கள். நான் இப்படி இந்த வார்த்தையின்படி சொல்லுகிறேன், அவர்கள் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். அப்போ மேகத்துக்கு கீழாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? மேகம் எழும்பினால் மாத்திரமே இவர்கள் பிரயாணப்பட முடியும். மேகத்தை பின்பற்றி தான் இவர்கள் நடக்க முடியும். மேகம் அந்த கூடாரத்தை விட்டு எழுந்திருக்காவிட்டால் இவர்கள் அங்கேதான் தங்கி தாபரிக்க வேண்டும். மேகம் இவர்களுக்கு வழிகாட்டவில்லை என்று சொன்னால் இவர்கள் அந்த இடத்தை விட்டு நகரமாட்டார்கள், வழி நடக்க மாட்டார்கள். அதனால தான் பவுல் எழுதுகிறார், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். அப்போ நாம் மேகத்துக்கு கீழா இருக்க வேண்டும். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? என் விருப்பம் அல்ல, என் சித்தம் அல்ல. மேகம் எழும்பி முன் சென்றால் அந்த மேகத்தை நான் பின்பற்றுவேன். என் இஷ்டத்திற்கு வலதுபுறம் இடதுபுறம் நான் செல்ல மாட்டேன். அதுதான் மேகத்துக்கு கீழா இருக்கிற அனுபவம். மேகத்துக்கு கீழா இருக்கிற அனுபவம் பாதுகாப்பு மாத்திரம் அல்ல. மேகத்துக்கு கீழே இருக்கிற அனுபவம், மேகம் எங்கே செல்கிறதோ அங்கே நான் செல்வேன், மேகம் எங்கே நிற்கிறதோ அங்கே நான் நிற்பேன். அதுதான் மேகத்துக்கு கீழா இருப்பது. அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவ சித்தம் செய்தல். ஆண்டவர் போக சொல்லுகிற இடத்திற்கு போவேன், ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்கிற இடத்திற்கு நிற்பேன். நீங்கள் வேதத்தை கொஞ்சம் பழைய ஏற்பாடை வாசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட அவர்கள் 40 இடங்களிலே அவர்கள் பாளையம் இறங்கினாங்கன்னு போட்டிருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துக்கு போவாங்க, மேகம் நின்றுவிடும், அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க 1 வருஷம். மறுபடியும் மேகம் எழும்பும், அங்கிருந்து புறப்பட்டு போவாங்க, ஒரு இடத்துல நிற்கும், அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க. எவ்வளோ வருஷம்னு தெரியாது. இப்படியாகத்தான் அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே சுற்றினார்கள். மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். மேகமே அவர்களை வழி நடத்தினது. மேகம் நின்ற இடத்தில் நின்றார்கள், மேகம் சென்ற இடத்தில் சென்றார்கள். இன்றைக்கு நமக்கு அதுதாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். நீங்க கர்த்தருக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்கள் விருப்பம் அல்ல,
உங்கள் இஷ்டம் அல்ல, உங்கள் சித்தம் அல்ல, தேவ சித்தம் செய்பவனே மேகத்துக்கு கீழே இருப்பவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வழிவிலகி போனார்கள். நீங்களும் நானும் வழிவிலகி போய்விடக்கூடாது. அவர் சித்தத்துக்கு நம்மை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுத்தால் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை கீழ்ப்படியாமையினாலே இழந்து போனார்கள். ஆனால் நீங்களும் நானும் தேவ சித்தத்தை சரியாக செய்தால் பரம கானான், பரம ராஜ்யத்திலே நீங்களும் நானும் பங்கு பெறுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள் என்று சொன்னால் தங்கள் சுய இஷ்டத்தின்படி அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் இஷ்டத்துக்கு செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்த்தம். நீங்களும் நானும் மேகத்துக்கு கீழே இருக்கணும். ஏன்னா மேகம் காட்டுகிற வழியில் நடக்கணும், மேகம் நிற்கிற இடத்தில் நிற்கணும். என் இஷ்டப்படி வாழாமல் அவர் இஷ்டப்படி வாழ்வதே மேகத்துக்கு கீழே இருக்கிற அனுபவம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.